அனைவருக்கும் வணக்கம். அரசு புறம்போக்கு நிலத்தை நம்ம எப்படி பட்டா போடுறது? அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? அதே மாரி எந்தெந்த புறம்போக்கு நிலங்கள்ல நம்ம அந்த மாரி பட்டா போட்டுக்கலாம், பட்டா வேண்டி நம்ம விண்ணப்பிக்கலாம், அதே மாரி பட்டா கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் அந்த முழு வீடியோ. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, புறம்போக்கு நிலம் நிலம் இருக்கு அப்படின்னாவே உடனே பட்டா போட்டுக்கலாம்னு சொல்லி நெறைய அலையிறாங்க. அதுக்கு லஞ்சம் குடுக்குறோம்ன்ற பேர்ல குடுத்து, கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலங்களுக்கு அரசு பட்டா கொடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுது. அப்புறம் மிகுந்த மன உளைச்சல் ஆயிடுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எந்தெந்த நிலங்கள்லாம் அரசு புறம்போக்கு நிலத்திலேருந்து நம்ம பட்டா போட்டுக்கலாம், எந்தெந்த நிலங்கள்லாம் அப்படி போட முடியாது அப்படின்ற பற்றி அந்த முழு வீடியோ. இந்த முழு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை போடக்கூடிய வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அதாவது நான் தமிழில் போட்ட மாதிரி தான் புறம்போக்கு நிலத்தை நம்ம எப்படி பட்டா கோரிக்கை பண்ணி பட்டா வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். அந்த புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலம், ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு நிலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதனோட அது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்வழி பாதை, அதாவது குளம், குட்டை, கம்மா, அந்த ஓடை இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே நீர்வழி பாதை. இந்த நீர்வழி பாதையில உள்ள நிலங்களை நீங்க ஆக்கிரமிச்சோ இல்ல நீங்க பட்டா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டா கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த காலத்திலயும் அந்த பட்டா கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கு நீங்க கோர்ட்ல போய் நீங்க கேஸ் போட்டாலுமே அரசு ஆணை எண் 540 கீழ் முறையிட்டாலும் கண்டிப்பா உங்களை இது வரைக்கும் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி உங்க மேல கண்டிப்பா கேஸ் தான் போடுவாங்களே வழிய உங்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. அதே போல மயானம், அதாவது இந்த சுடுகாடு இடுகாடும்பாங்கல்ல அந்த மயானம், அதே போல கவர்மெண்ட் ரோட்ல நீங்க ரொம்ப காலமா வசிச்சுட்டு வரீங்க அப்படின்னா தார் ரோட்ல சொல்லல, பொதுவாகவே நீங்க ஒரு தார் ரோடு பக்கத்துல இந்த மாதிரி நீங்க வசிச்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பா எந்த காலத்துலயும் நீங்க பட்டா வாங்க முடியாது. அதே மாதிரி மேய்க்கால் லேண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடு மாடுகள்லாம் மேய்க்கணும் அப்படின்ற மாதிரியே வச்சிருப்பாங்க, அந்த லேண்ட்லயும் நீங்க பண்ண முடியாது. அதே போல் களம், அதாவது கிராமப்புறங்கள்ல எல்லாம் நெல் அடிப்பாங்க, அந்த இடத்துலயும் நீங்க பண்ண முடியாது. பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விவசாய லேண்ட்ல போயிட்டு ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிரும். அந்த ஆடு மாடுகளை தண்டிக்கிறதுக்காக, அதாவது அவங்களுடைய ஓனருக்கு தண்டிக்கிறதுக்காக ஆடு மாடுகள்லாம் கொண்டு கட்டி போட்டிருப்பாங்க அந்த காம்பவுண்ட் மாதிரி. அந்த இடங்களே நீங்க பட்டா போட முடியாது. என்னடா இவர் பட்டா போடலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லா லேண்ட்லயுமே நீ பட்டா போட முடியாது பட்டா போட முடியாதுன்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இதான் உண்மைங்க. கிராம நத்தம், அதாவது புறம்போக்கு நிலங்களே கிராம நத்தம்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த கிராம நத்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசுகளால் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு மேடான பகுதி, தண்ணி கிண்ணி போகாம மேடான பகுதிகளில் நிலங்கள் இருக்கும். அதாவது வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலங்களை நீங்க ரொம்ப ரொம்ப காலமா இருக்கிறீங்க, அதுக்கு பட்டா என்ன கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம், கண்டிப்பா கிடைக்கும். எத்தனை சென்ட் கிடைக்கும்? ஒரு 20 சென்ட் 30 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்றேன், எனக்கு 30 சென்ட் கிடைக்குமான்னு கூட கண்டிப்பா கிடையாது. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 3 to 3.5 சென்ட் மட்டும்தான் இந்த மாதிரி நிலங்களுக்கு நீங்க பட்டா வாங்க முடியும். அதே போல் நஞ்சை புஞ்சையும் இதே மாதிரி வாங்கலாம். அப்படி நகரப்புறங்கள்ல 1.5 சென்ட் 2 சென்ட் இந்த மாதிரி தான் நீங்க வாங்க முடியும். அதை தவிர்த்து நீங்க அதிகமாக லேண்டை நீங்க இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களை நீங்க வாங்க முடியாது. அதே போல் எதுக்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் தெரியாம நம்ம ஒரு 10 மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராம நத்தத்துல புறம்போக்கு நிலங்களே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க பேர்ல பட்டா போட்டுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் புறம்போக்கு நிலமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கிராமப்புறங்கள்ல பட்டா போடுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால இந்த மாதிரி ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலத்தை நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பட்டா போடவே முடியாது. தவறுதலாக பட்டா போட்டாலும் என்னைக்கா இருந்தாலும் இதை நீங்க மேற்கோள்கள் காமிச்சு அதை பட்டாவை கேன்சல் பண்ண முடியும். அதனால யாரும் ஏமாந்துடாதீங்க. கிராம நத்தமா இருந்தா கண்டிப்பா நீங்க மேல்முறையீடோ இல்ல விஏஓ மூலியமாவோ அப்ளை பண்ணி இந்த பட்டாவை பெற்றுக்குங்க. இதுதான் அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா போடுறதுக்கான வழிமுறைகள். அதே போல வழிமுறையில சொல்லும்போது நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பிடச் சான்று மற்றும் நீங்க அந்த லேண்டை நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்கிறதுக்கான ஆதாரம், அதாவது ஒரு ரசீதோ இல்லை இடத்து ரசீது போட்டிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை காமிச்சு நீங்க பட்டா போட்டிருக்கலாம்.
இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு மற்றவங்களுக்கும் இது உபயோகப்படுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.